ஹாய் guys எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும். இந்த மாதிரி டப்பாவில் வச்சா தான் வந்து பிபிஎஸ் வந்து ஹேட்ச் ஆகுமா, ஏன் பூமர் டப்பாவில் வச்சா ஹேட்ச் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட் எனக்கும் இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு பூமர் டப்பாவை எடுத்து அதை ட்ரை பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூமர் டப்பாவில் ஒரு 2 கை அளவுக்கு உப்பு போட்டுட்டு டேப்லெட்டையும் வந்துட்டு எப்பயும் போல் தண்ணியை ஊற்றி டேப்லெட்டையும் ஆட் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளூ ரீம் டேப்லெட் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து 2 இருக்குது, ப்ளூ ரீமு ரெட் ரீம்னு சொல்லுவாங்க. ப்ளூ ரீமில் தான் வந்துட்டு ஹேச்சரி பர்சன்டேஜ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது 90% கிட்ட வந்துட்டு ஹேச்சரி வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ எப்பயும் போல் டேப்லெட் வந்து அதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் மோட்ரு போட்டிங்க அப்படின்னா எல்லா எக்ஸும் வந்துட்டு அந்த பாட்டமில் வந்துட்டு ஒட்டிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் மோட்ரு போட்டிங்க அப்படின்னா எல்லா எக்ஸும் வந்துட்டு கரெக்டான ஒரு ரொட்டீனில் வந்துடும். பூமர் டப்பாவில் வச்சப்போ வந்துட்டு எனக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துருந்துச்சு. நிறையா அதாவது எக்ஸ் கம்மியாகவும் பிபிஎஸ் வந்து அதிகமாகவும் இருந்துச்சு. இது நம்ம எதுக்காண்டி கல்ச்சர் பண்ணோம்னா நம்மளுடைய பீட்டா ஃப்ரைஸ் தான். நம்ம இப்போ பீட்டா ஃப்ரைஸ் வந்துட்டு 7 days அப்டேட்டில் இருக்குது. பீட்டாஸோட அப்டேட்டுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.